ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நோன்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப்தார் முடிச்சுட்டு நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றதுக்காக 1/2 kg வந்துட்டு பீனட் வாங்கிக்கிட்டேன். இதுலேயுமே ஆஃபாக எடுத்து கீழே இருக்குல்ல இந்த பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தோலோடையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி முரத்துலேயோ போட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா க்ரைனாக வந்துட்டு நீங்கள் அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பீனட்லாம் வந்துட்டு ஆறிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கும். ஸோ வந்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே திரும்பியும் ஒன்று வந்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல். நம்ம கையில் வச்சு பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள இன்னுமே நம்ம என்ன செய்யணும், இதை நல்லா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அரைச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இதில் லைட்டாக வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா பீனட் பட்டர் ரெடி.